வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து PSL1, PSL2 அந்த பைப்ல உள்ள உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த PSL பைப்ல உள்ள வரக்கூடிய நம்மளுக்கு வந்து பைப் எண்ட பத்தி பார்க்க போறோம். அதில எத்தன டைப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த பைப் எண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த எண்ட் ஆஃப் த பைப்ல வந்து எந்த மாரி நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து பைப் எண்ட் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? நார்மலா இந்த பிஎஸ்எல் பைப்ல வந்து உங்களுக்கு வந்து 4 விதமான பைப் எண்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? அதில அப்படி பண்றாங்க. டிசைன் வந்து 4 விதமா இந்த பைப் எண்ட் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பெல் எண்ட், அடுத்து பிளெயின் எண்ட், அடுத்து பிளெயின் எண்ட் வித் கப்ளிங், அப்புறம் த்ரெட் எண்ட். சரிங்களா? இந்த பெல் எண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நார்மல் பைப்ல ஒரு ஒரு எண்ட் ஆஃப் பைப்ல மட்டும் உங்களுக்கு வந்து டயாமீட்டர பெருசாக்குவாங்க. பெருசாக்குறது தான் வந்து இந்த பெல் எண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இன்னொரு பைப் இருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு பைப்போட அவுட்டர் டயாமீட்டரும், இந்த பெல் எண்டோட இன்னர் டயாமீட்டரும் உங்களுக்கு வந்து சேமா இருக்கும். ஸோ அந்த பைப்ப வந்து உள்ள இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெல்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பெல் எண்ட். சரிங்களா? இங்க இந்த ஃபோட்டோல பார்த்தாலும் தெரியும். இந்த எண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. சரிங்களா? இந்த எண்ட் பெருசா இருக்கா? ஸோ இன்னொரு பைப்போட உங்களுக்கு வந்து அவுட்சைட் டயாமீட்டரும், இந்த அந்த பெல் எண்டோட இன்னர் டயாமீட்டரும் சேமா இருக்கும். ஸோ உள்ள இன்செர்ட் பண்ணி இந்த ஏரியால வெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெல் எண்ட் பைப். சரிங்களா? ஒரு எண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெல் ஷேப்ல இருக்கும். இன்னொரு எண்ட் உங்களுக்கு வந்து நார்மல் ஷேப்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பெல் எண்ட் பைப். ஸோ ஒரு ஃபோட்டோ பாருங்க. எப்படி வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பெல்ட் எண்ட் ஆஃப் பைப். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து எந்த பைப்ப நம்ம ஜாயின் பண்ண போறோமோ, அது வந்து உங்களுக்கு வந்து பிளெயினா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிகட் எண்ட் ஆஃப் பைப். சரிங்களா? உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி இந்த ஏரியால நம்ம வந்து வெல்ட் பண்ணுவோம். இதுவே 14 இன்ச்சுக்கு மேல நம்மளுக்கு வந்து அக்சஸிபிலிட்டி இருக்கு. உள்ள போய் வெல்ட் பண்ணலாம்னா 2 பக்கமும் வெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? லேப் ஜாயிண்ட் வெல்டு. ஓகேங்களா? 2 பக்கமும் நம்ம வந்து வெல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பெல்ட் எண்ட் டைப். ஓகேங்களா? அடுத்து பிளெயின் எண்ட். பிளெயின் எண்ட்ல வந்து 2 டயாமீட்டரும் இப்போ வந்து 2 எண்ட்ல உள்ள டயாமீட்டரும் சேமா தான் இருக்கும். சரிங்களா? பிளெயினா வந்து இருக்கும். இது எப்படி வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில உங்களுக்கு வந்து அந்த லென்த்தோட ஆக்சிஸ்ல கட் பண்றது தான் வந்து இந்த பிளெயின் எண்ட் பைப். இந்த பிளெயின் எண்ட் பைப்ல வந்து உங்களுக்கு வந்து பெவல் பண்ணி வெல்ட் பண்ணலாம். இல்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ சாக்கெட் இப்போ ஃபிளான்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? சாக்கெட் வெல்டு ஃபிளான்ஜ். ஸோ அதில நீங்க வந்து இன்சர்ட் பண்ணி நீங்க வந்து இந்த பைப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 எண்ட்லயுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பிளெயினா இருக்கும். ஸோ டயாமீட்டரும் சேமா வந்து இருக்கும். அதான் வந்து பிளெயின் எண்ட் பைப். அடுத்து பிளெயின் எண்ட் வித் கப்ளிங். சரிங்களா? இந்த மாரி பைப்ல நம்ம வந்து 2 எண்டுமே பிளெயினா இருக்கும். சரிங்களா? பட் எப்படி நம்ம வந்து ப்ராசஸ்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கப்ளிங்க வச்சு கனெக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஆ உங்களுக்கு வந்து இந்த பிளெயின் எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? பிளெயின் எண்டாவும் இருக்கும். சில இதுக்கு பெவல் பண்ணி ஆ வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கப்ளிங்க்குள்ள 2 பைப்பையும் இன்சர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆ அந்த போல்ட்ட வச்சு நல்லா டைட் பண்ணி, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கப்ளிங் மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளெயின் எண்ட் வித் கப்ளிங். இந்த மாரி பைப் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிஎஸ்எல் பைப்ல வந்து வருது. சரிங்களா? அ இந்த மாரி கப்ளிங் டை எண்டுல உள்ள பிளெயின் எண்ட் உள்ள பைப் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லோ பிரஷர் தான் நம்ம வந்து இது வந்து விஸ்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஹை பிரஷருக்கு இது வந்து சூட்டபிள் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டட் எண்ட் நார்மலே உங்களுக்கு தெரியும். பைப்போட எண்டுல வந்து உங்களுக்கு வந்து த்ரெட் இருக்கும். ஸோ அதான் வந்து த்ரெட்டட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலா வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ச்சுக்கு கீழ உள்ள
பைப்பில் தான் நம்ம வந்து இந்த த்ரெட்டட் எண்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? நார்மலாக வந்து இந்த த்ரெட் வந்து என்பிடி த்ரெட் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா வந்து அதுதான் வந்து எஃபெக்டிவ் சீலிங் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா கரெக்டாக நல்லா சீல் ஆகும். அதே மாதிரி டைட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து அந்த த்ரெட்டட் எண்டோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி.